தேவனுக்கே மகிமை. Glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, போதுமானவரே, பெரியவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாலை கூடுகை ஆசீர்வதிங்கப்பா. நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நீரே நடத்துவீராக. நீரே கிருபைகளை கொடுப்பீராக. பாடுகிற பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாங்கப்பா. இசைக்கிற பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாங்க. டெக்னிக்கல் சைடு யார் யார் நிற்கிறாங்களோ எல்லாருக்கும் தேவ ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். மின்சார தடை இந்த நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் வராதபடி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். வெளியிலிருந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு நடக்காதபடி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால ஆகும் என்கிற வார்த்தையின்படி என் பலன் அல்ல ஆண்டவரே, என் கிருபை அல்ல, எங்க தாளந்து அல்ல, என் குரல் அல்ல, நீர் என்னை கொண்டு வந்ததனால் அல்லவா, நீர் எனக்கு தந்த கிருபையினால் அல்லவா நாங்கள் பாடுகிறோம், நாங்கள் வாசிக்கிறோம், இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம், இப்படி ஒரு காரியத்தை செய்கிறோம். இன்னும் கிருபை பெருகட்டாண்டவரே, இன்னும் தயவு பெருகட்டையா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைக்கு தாவீது ராஜாவோட கடன் பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தரித்திரர்கள், ஏழை எளியோர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்களாம். அவர்களைத்தான் கர்த்தர் மகா பெரிய தேவ சேனையாக மாற்றினார். இன்றைக்கு நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நினைப்பாரானால் நம்மை பெரிய தேவ சேனையாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும். இந்த பாடல்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும். முதல் முறையாக நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் எப்படி செய்யும்படி எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி கர்த்தருக்கு நேராய் நம்மளுடைய கண்களை ஏறெடுப்போமா இந்த மாலை வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர் ஐயா, உம்முடைய நாமம் பெரியது கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலே ஐயா உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பயபக்தியோடு கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்பதை அப்பா ஒவ்வொருவரும் உணர்ந்து கர்த்தாவே பாடல்களை பாடும் பொழுது கர்த்தாவே அப்பா இயேசுவே அந்த பாடல்களை அப்பா கேட்கிறவர்களுக்கு ஒரு அப்பா உம்முடைய தெய்வீக அப்பா இயேசுவே அன்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு தெய்வீக பயம் உண்டாகட்டும் ராஜா. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு பாடல் பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். மியூசிக் வாசிக்கிற அந்த டீமை ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாடுகிற பாடல்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் சிஸ்டர்ஸ் பாடுகிற பாடல்களை ஒவ்வொன்றாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் மட்டும் மகிமைப்படும்படியாக இந்த மாலை வேளையிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய புனிதமான பிறந்த நாள் விழா நம் தேவனாகிய இயேசுவின் பிறப்பின் விழா. கபிரியேல் தூதன் கன்னிகை மரியாளுக்கு தூதுரைத்த மீட்பின் பொன்னாள். விலாசம் இல்லாமல் யோசேப்பும் மரியாளும் பெத்லகேம் நகரில் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது இந்த உலகையே தனக்குள் கொண்ட இயேசுவின் பிறப்புக்கென்று. நாமோ இந்த கொரோனாவுக்கும் நிவருக்குமே வேதனையாய் நினைத்திருந்தோம். மனமுடைந்து சுற்றித் திரிந்திருந்தோம். நம்மை காட்டிலும் அவர்கள் வேதனை மிகப்பெரியது. இது மகிழ்ச்சியின் நேரம். 2020 நமக்கு தந்த பாடமும் பயிற்சியும் தேவன் தம் கடைசி கால வருகைக்கான ஒத்திகை கொண்டாடும் நேரம் இதோ. இயேசுவின் பிறப்பை உலகறிய செய்வோம். ஜீவனுள்ள சியோன் ஜெப வீட்டின் அன்பின் கிறிஸ்துமஸ் நேரடி ஒளிபரப்பில் பங்கேற்றுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்கள் மற்றும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நம்முடைய கவலைகளை மறந்து சந்தோஷத்தில், களிப்பினில், மகிழ்ச்சியினில் இயேசுவோடு மீண்டும் பிறப்போம். இந்த நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பிக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க நம்முடைய அன்பு சகோதரிகள் கெசியா மற்றும் ஷேரனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
லார்ட். பிரைஸ் லார்ட். நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஆரம்பிக்க நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டரமா ஒரு சின்ன பிரேயரோட இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்திலும் கூட இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பரிசுத்த தேவன் தம்முடைய கரங்களிலே பொறுப்பெடுத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நேரத்திலும் கூட நாம் ஏகோபித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைத்தருளி எங்களுக்காய் ஆண்டவரே மானிட உருவமாய் இந்த உலகத்திலே வந்து எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து எங்களுக்கு இந்த விலையேற பெற்ற மீட்பை இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படும் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட ஆண்டவரே அந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த நேரலை மூலமாய் ஆண்டவரே நடைபெறவிருக்கிறதான ஆண்டவரே அப்பா இந்த கிறிஸ்மஸ் புரோகிராமை உம்முடைய வல்ல கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்க போகிற ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவ ஆவியானவரே வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே முன்னின்று நடத்துகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இசை கருவிகளை வாசிக்கிறவர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே முன்னின்று ஆண்டவரே நடத்துகிறவர்களுக்காய் செபிக்கிறேன். பாடுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லார் மேலும் தேவ கிருபை ஆண்டவரே உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். உம்முடைய ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, நீரே உயர்ந்திருப்பீராக. தாழ்த்துகிறோம், திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் எங்களுக்கு சிறப்பித்து கொடுக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இதோ சிஎம் சபையோட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிக்க போகுது. நீங்களாம் ரொம்ப ஆவலா இருக்கீங்கல்ல? ஓகே ஷரண், இப்போ ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் ஆக்சுவலா இது? அக்கா, இது வந்து நம்ம ஏசப்போட பிறப்பின் ப்ரோக்ராம். நீங்கள் வந்து நிறைய பர்த்டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இது வந்து ஏசப்போட செலிப்ரேஷன். ஸோ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்ல? கண்டிப்பாக ஷரண், கண்டிப்பாக. ஆக்சுவலாக நானுமே நீ எக்ஸைட் பண்ணுறேன். இப்போ என்ன ப்ரோக்ராம்லாம் நம்ம வச்சுருக்கோம்? அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய டான்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கிட் மட்டும் வந்து தேவ வசனம் வந்து நம்ம மதியில் வரப்போகுது. ஓகே, நானும் நீ சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பார்க்கலாமா இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்ஸை கூப்பிடலாமா? ஏன்னா நம்ம கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப குட்டி ஏஞ்சல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக நம்ம வந்து ரெடி ஆகிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ஸ் வந்து கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே ஒரு அழகான கொண்டாட்ட பாடல் நமக்காக ஆட வந்திருக்காங்க. ஸோ ஐ வெல்கம் த கிட்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்று
ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, இயேசுவென்று பிறந்ததாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, இயேசுவென்று பிறந்ததாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராப்பா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயம் இல்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராப்பா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயம் இல்லையே. ஓகே ஷரண், குட்டி பசங்க ஆடிட்டாங்க. குட்டி பசங்க ஆடினாலே ஒரு ஹாப்பி தான் இல்ல? ஆமாக்கா, ரொம்ப அழகா ஒரு குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி, ஏஞ்சல்ஸ் மாதிரி ரொம்ப அழகா ஆடினாங்க. கண்டிப்பா ஷரண். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் இருக்கு நமக்கு? நெக்ஸ்ட் ப்ரோக்ராமாக்கா, அக்கா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேக்கா. ஆனா ஷரண், ஆமா, ரட்சகர் பிறந்தாரே. அக்கா இந்த பாட்டு தான் நம்ம டீன் கேர்ள்ஸ் நமக்காக பாட வந்திருக்காங்க. ரொம்ப அழகா வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே ஷரண், நான் கூட நம்ம சர்ச்ல ஏதோ ப்ளே ஆயிட்டு இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இல்ல இல்லக்கா, அது நம்ம டீன் கேர்ள்ஸோட கோரல். சோ லெட்ஸ் வெல்கம் our teen girls on the stage. உலகம்
நம்ம டீன் கேர்ள்ஸ் பாடும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஷாரன். ஆமாக்கா, ரொம்ப அழகா இருந்தது. ஒரு நட்சத்திரம் நம்ம சர்ச்சை நோக்கி வந்த மாதிரி இருந்ததுக்கா. நான் கூட பார்த்தேன், ரொம்ப பிரைட்டா இருந்தது ஷாரன். பாத்தீங்களா? நானும் பார்த்தேன்க்கா. நானும் பார்த்தேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் ஷாரன்? நெக்ஸ்ட் நட்சத்திரத்தை பாத்தீங்களா? இப்போ நிலாவே வரப்போகுது பாருங்க நம்ம சர்ச். அப்படியா? யார் அந்த நிலா? வேற யாரு? நம்ம சர்ச் யூத் பாய்ஸ் தான். லெட்ஸ் வெல்கம் our youth boys on the stage. வேந்தன் மண்ணில் பிறந்தால் வியப்புடன் பாடிடுவோம். தாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தால் வியப்புடன் பாடிடுவோம். தாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் அன்னையுள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார். தந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக மண்ணில் பிறந்தாவியமுடன் பாடிடுவோம். தாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். இருப்பவர் வாழ்வை தருபவர் மாறும் உலகிலே மாறானல்லவர். நேசகரம் நீட்டி நேசிக்கின்ற தேவன் பாசமுடன் நம்மில் வாழ வந்த நாதன் அவரை பாடி மகிழ்வோம். அன்னையுள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார். தந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக வேந்தன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். சுமப்பவர் தோழனானவர் மாறம் சுமக்கவே
சொல்லிட்டேன். அக்கா நான் எனக்கா போய் சொன்னேன்? ஒரு நிலா தான் பாட வராங்கன்னு சொன்னா 4 நிலா. அது என்னமோ ஒன்னக்கா 4 நிலா அவ்வளோ ஒரு பூஸ்டா பாடி இருக்காங்க. ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஷாரன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? நெக்ஸ்ட் யாருக்கா? நெக்ஸ்ட் நம்ம சர்ச்சோட சுவிசேஷ பாடகர். நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கா. அவர் மட்டும் குரலே மாறலக்கா. அவ்வளோ ஒரு அழகா பாடுறாரு. சுந்தர தெலுங்குல அவ்வளோ அழகா பாடுவாருக்கா. யாரு ஷாரன் அது? யாருக்கா? நம்ம சியோன் சபின் ஆஸ்தான பாடகர் நம்ம ஆனந்தராவ் அங்கிள் தான் நம்ம மத்தியில வந்து பாட போறாரு. லெட்ஸ் வெல்கம் ஆனந்தராவ் அங்கிள் ஆன் ஸ்டேஜ். నాలో ఏదో రాగం పలికే ఈ శుభ సమయం 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 క్రిస్మస్ 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 శాంతి దూత పుట్టిన రోజు పరము సంతతించి రోజు నాలో నా ఏదో కొత్త అనుభూతి రోజు హృదయ వేదన తొలగిన రోజు అదే ఆనంద క్రిస్మస్ అదే జయ క్రిస్మస్ అదే ఆనంద క్రిస్మస్ అదే అనురాగ క్రిస్మస్ హ్యాపీ క్రిస్మస్ మేరీ క్రిస్మస్ హ్యాపీ క్రిస్మస్ మేరీ క్రిస్మస్ ప్రపంచ శాంతి దూత పుట్టిన రోజు ఇహము పరము సంతతించి రోజు 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 మానవుడి దేవునితో నడచిన రోజు దేవుడే మానవుడే పుట్టిన రోజు మానవుడి దేవునితో నడచిన రోజు దేవుడే దీనుడై వచ్చిన రోజు దీనులనే దేవునితో నడచిన రోజు అదే ఆనంద క్రిస్మస్ అదే అధ్యాయ క్రిస్మస్ అదే ఆనంద క్రిస్మస్ అదే అనురాగ క్రిస్మస్ హ్యాపీ క్రిస్మస్ మేరీ క్రిస్మస్ హ్యాపీ క్రిస్మస్ మేరీ క్రిస్మస్ ప్రపంచ శాంతి దూత పుట్టిన రోజు ఇహము పరము సంతతించి రోజు రోజు
మీద మృగ ప్రాణులు నర్కించిన రోజు. లింగిలోని పక్షులన్నీ స్తుతించిన రోజు. నీల మీద మృగ ప్రాణులు నర్కించిన రోజు. లింగిలోని గాలి వెలుగు తరలించిన రోజు. ద్రాక్షపు సృష్టికి స్వాతంత్రమును ప్రకటించిన రోజు. అదే ఆనంద క్రిస్మస్, అదే అధ్యాయ క్రిస్మస్, అదే అందరి క్రిస్మస్, అదే అనురాగ క్రిస్మస్. హ్యాపీ క్రిస్మస్, మేరీ క్రిస్మస్, హ్యాపీ క్రిస్మస్, మేరీ క్రిస్మస్. ప్రపంచ శాంతి దూత పుట్టిన రోజు. ఇహము పరము సంతతించి రోజు రోజు. La 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 la. அக்கா பாத்தீங்களாக்கா, நான் சொன்ன மாதிரி சுந்தர தெலுங்குல எவ்வளவு கலக்குனாருன்னு. ஆமாம் ஷரண், நீ சொன்ன மாதிரி அங்கிள் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா சுந்தர தெலுங்குல கலக்கிட்டாரு. ஆமாக்கா, ரொம்ப அழகா பாடினாருக்கா. நெக்ஸ்ட் யார் ஷரண்? நெக்ஸ்ட் யாரா? நட்சத்திரத்தை பாத்தீங்களா? ஆமா. நிலாவை பாத்தீங்களா? ஆமா. அதெல்லாம் எங்க இருக்கும்? வானத்துல. அந்த வானமே வந்து இறக்க போகுது பாருங்கக்கா. ஸ்கை ப்ளூ கலர்ல நம்ம ஸ்கையே வந்து இறக்க போகுதுக்கா. அப்படி யாரு ஷரண் அது? அது யாருக்கா? லெட்ஸ் வெல்கம் our women's fellowship on the stage. எனக்காக எனக்காக இயேசு பூமியிலே பிறந்தார். எனக்காக எனக்காக இயேசு பூமியிலே பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், நம்மை ரட்சிக்க பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், அற்புதம் செய்ய
இயேசு எனக்காய் பிறந்தார். என் மேல் அன்பு கூர்ந்தவரே, கைவிடாமல் காப்பவரே. என் மேல் அன்பு கூர்ந்தவரே, கைவிடாமல் காப்பவரே. பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், நம்மை ரட்சிக்க பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், அற்புதம் செய்ய பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், நம்மை ரட்சிக்க பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், அற்புதம் செய்ய பிறந்தார். எனக்காக இயேசு பூமியிலே பிறந்தார். எனக்காக இயேசு பூமியிலே பிறந்தார். ஷரண், நீ ஒன்னு கவனிச்சியா? என்னக்கா? வானமே வந்து இசை மழைய பொழிஞ்சு தள்ளிடுச்சுல. ஆமாக்கா, ரொம்ப அழகா பண்ணாங்கக்கா. அந்த வானத்துல எப்படி தேவதூதர்கள் ஓயாம துதிப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அழகா பாடி நம்மளுக்கு. கண்டிப்பா நான் கூட ஃபீல் பண்ணேன். இங்க இருக்க எல்லாருமே இசை மழையில நனைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன்க்கா. நானும் நனைஞ்சேன் ஷரண். நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் யாராக்கா? நிலாவை பார்த்துட்டோம், நட்சத்திரத்தை பார்த்துட்டோம், வானத்தையும் பார்த்துட்டோம். ஆனா அது எல்லாத்துக்குமே அழகு கொடுக்குற அந்த வான வில்ஸ் வந்து இங்க இறங்க போறாங்கக்கா. வான வில்ஸா? யாரு ஷரண்? வேற யாருக்கா? லெட்ஸ் வெல்கம் a youth girls on the stage. Was in love in a beauty
எனக்கு கண்ணெல்லாம் ஒரே கலர் கலரா தெரியுது நம்ம டீம் கேர்ள்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம். ஆமாக்கா, வந்தது யாரு? நம்ம வானவில்ஸ்ல. அதானா, எனக்கு இன்னும் கூட கண்ணெல்லாம் கலர் கலரா தெரியுது. வானவில் தானே கலர் தானேக்கா? ஓ, நான் கூட போய் ஐ டாக்டரை பார்க்கலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ சொல்லலக்கா. ஓகே ஷரண், நெக்ஸ்ட் என்ன பிளான்? என்ன யார் வர போறா நெக்ஸ்ட்? அக்கா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூதான்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? யூதான்னா துதி. துதி, கரெக்டா சொன்னீங்கக்கா. அதே மாதிரி யூதா என்ற பேர் கொண்ட நம்ம ஜூடா சார்ல்ஸ் வந்து நம்ம மத்தியில் ஒரு அழகான ஒரு ஆங்கில பாடல் பாட போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜூடா சார்ல்ஸ் ஆன் ஸ்டேஜ். On a night like no other, Emmanuel, God is with us. Bear kings, let us come and adore Him, rest in His peace and bow before Him. Sing all you people, the Lord Almighty reigns. Sing every creature of God, come bless His name. For He is good, for He is good. He was born to conquer the grave. Light of the world, the reason for Christmas Day. Stars we have seen over deserts and oceans. The darkness was deep, but never hopeless. Redemption came, and His name is Jesus. Sing all you people, the Lord Almighty reigns. Sing every creature of God, come bless His name. For He is good, for He is good. He was born to conquer the grave. Light of the world, the reason for Christmas Day. From the mountains we will shout it out, for the Lord our God Almighty reigns. He is with us, He is with us now, for the Lord our God Almighty reigns. From the mountains we will shout it out, for the Lord our God Almighty reigns. He is with us, He is with us now, for the Lord our God Almighty reigns. Sing all you people, the Lord Almighty reigns. Sing every creature of God, come bless His name. For He is good, for He was born to conquer the grave. Light of the world, the reason for Christmas. Sing all you people, the Lord Almighty reigns. Sing every creature of God, come bless His name. For He is good, for He is
அவங்க ஜூடாவோட நேம்க்கு ஏத்த மாதிரியே கர்த்தரை துதிச்சு பாடி ரொம்ப பிரசன்ஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்க. ஆமாக்கா, ரொம்ப அழகா பண்ணாக்கா. நான் ஏசப்பா பிரசன்ஸை ஃபீல் பண்ணேன். நீங்க பண்ணீங்களா? கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக்கா. நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கோம்? என்ன நெக்ஸ்ட் அக்கா, நம்ம பெத்லகேம்ல ஆரம்பிச்ச நடனத்தோட வானத்தை பார்த்தோம், நட்சத்திரத்தை பார்த்தோம், நிலாவை பார்த்தோம். ஆனா இப்போ ஏசப்பா பிறப்பை பார்க்க போறோம்க்கா. நம்ம மத்தியில இருக்கிற நம்ம போதரகையா வந்து நம்ம ஏசப்பா பிறப்பை கொடுத்து அழகான ஒரு தெய்வ செய்தி நம்ம கொடுக்க போறாரு. லெட்ஸ் வெல்கம் அ பாஸ்டர் ஆன் அ ஸ்டேஜ். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துமஸ் பிறப்பின் விசேஷித்த அந்த நல்ல நாளிலே ஸ்தோத்திர பாடல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றாலே கொண்டாட்டம் தான். கிறிஸ்துவின் பிறப்பு இந்த பூமிக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்ததல்லவா? ஏன் இந்த பாடல் ஆராதனை நாம் வேதத்திலே கவனித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் வாழ்நாள் முழுவதும் அநேக பாடல்கள் அவரை குறித்து பாடப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதும் நாம் கவனித்து பார்த்தால் பாடலுக்கென்றே ஒரு புத்தகம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு ஒரு பாட்டு புத்தகம்தான், சங்கீத புத்தகமும் ஒரு பாட்டு புத்தகம்தான். நம்முடைய ஆண்டவர் பாடல்களிலே துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பெரிய ராஜா தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? நான் பாடும் பொழுது நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் என் உதடுகளும் கம்பீரிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் துதித்து பாடக்கூடிய மகிழக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸ் நாளில் அவரை சுற்றி 4 பேர் பாடின பாடல்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர நான் நினைக்கிறேன். முதலாவதாக இயேசுவின் தாயாராகிய மரியாள் ஆவிலே நிறைந்து அவள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது அவள் சொன்ன வார்த்தை, என் இரட்சகராகிய தேவனுக்குள்ளே என் ஆத்துமா மகிழ்கிறது, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று தேவனுடைய ரட்சிப்பை குறித்து அவள் மகிழ்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த பூமியில் இருக்கிற சபையார் யாவரும் அவரை விசுவாசிக்கிற மக்களும் பாட வேண்டிய முதல் பாடல் என்ன தெரியுமா? இரட்சண்ய பாடல். ரட்சிப்பை குறித்து நாம் பாட வேண்டும். அது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் பாடல். அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவருக்கு நான் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மரியாளை போல நீங்கள் இரட்சண்யத்தை பெற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்களும் இந்த இரட்சண்ய பாடலை பாடலாம். இரண்டாவதாக நாம் ஏன் பாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, லூக்காவின் முதல் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவதூதர்களுடைய பரமசேனை வானத்திலே தோன்றி பாடினதாம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த பாடலுக்கு ஒரு பெயர் வைக்கிறேன், இது மகிமையின் பாடல். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார், கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கே நாம் துதி கன மகிமை செலுத்த வேண்டும். மூன்றாவதாக ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். இதே லூக்காவின் 2ஆம் அதிகாரத்திலே மேய்ப்பர்கள் ஆண்டவராக இயேசுவை சந்தித்து வசனம் சொல்லுகிறது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள். இதற்கு நாம் வைக்கிற பெயர் சுவிசேஷ பாடல். மேய்ப்பர்கள் ஆண்டவரை சந்தித்து, பிரியமானவர்களே, கண்டு புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரை குறித்து ஸ்தோத்திரித்து பாடிக்கொண்டே போனார்களாம். இரட்சகர், நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, நம்மை ரட்சிக்க வந்தவர் இவரே, பாவிகளுடைய இரட்சகர் என்று அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பிக்கொண்டே போனார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பான நேயர்களே, விசுவாச மக்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த பாடல்களை கேட்டு நீங்கள் போகும் பொழுது ஆண்டவரை குறித்து நீங்கள் சுவிசேஷமாய் பாட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கடைசியாக ஒரு பாடலை அவர் பிறப்பில் நாம் பார்க்கிறோம். அவரை தேவாலயத்திற்கு பிரதிஷ்டை செய்யும்படி கொண்டு வந்த பொழுது அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், மிகவும் வயதிலே மூத்த ஒரு பரிசுத்தவான். அவனுடைய பெயர் சிமியோன். அவர் ஆண்டவரை பார்த்தவுடனே தன் கைகளிலே ஏந்தி ஸ்தோத்திரித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது
என் ஆத்துமாவை நீர் சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு கடைசி கட்டம் ஒன்று என்று ஒன்று உண்டு. கடைசி அத்தியாயம், வாழ்வின் முடிவு. இந்த மனிதன் தன்னுடைய மூத்த வயதிலே சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்த பின்பு உங்களை பார்த்த பின்புதான் கைகளில் ஏந்து எதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் சமாதானமாய் போக ஆயத்தமாய் இருக்கிறேன். வாழ்வின் இறுதி பாடல். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக இசை கருவிகளோடு சபை பிள்ளைகள் ஒவ்வொருவராக ஆயத்தப்பட்டு இதுவரைக்கும் பாடின பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர். இந்த பாடல்கள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே துதிகன மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவர் சுவிசேஷமாய் நற்செய்தியாய் பகிரப்பட வேண்டியவர். ஆண்டவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? இன்றே இரட்சகராக இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே கர்த்தர் சந்தோஷ சமாதானத்தை கொடுப்பாராக. பிரியமானவர்களே, கடைசியாக சபையின் மூத்த போதகரம் அவர்கள் வந்து கடைசியாக ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறப் போகிறது. சந்தோஷமாக கைகளை தட்டி இந்த சபையை ஸ்தாபித்தவரும் என்னுடைய தாயாரும் ஆகிய மேரி சார்லஸ் அவர்களை நாம் வரவேற்போம். காட் பிளஸ் யூ. Christmas, Merry Christmas, Happy Christmas.
కాగా ప్రతి వారిని పిలచను రక్షణ భాగ్యము నీయగా. హ్యాపీ హ్యాపీ క్రిస్మస్, మేరీ మేరీ క్రిస్మస్, 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 హ్యాపీ హ్యాపీ క్రిస్మస్, మేరీ మేరీ క్రిస్మస్. నా యేసురాజు నాకై పుట్టిన రోజు, నా యేసురాజు నాకై పుట్టిన రోజు, క్రిస్మస్ పండుగ నా గుండె నిండుగా. ఓహో క్రిస్మస్ పండుగ నా గుండె నిండుగా. హ్యాపీ హ్యాపీ క్రిస్మస్, మేరీ మేరీ క్రిస్మస్, 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 హ్యాపీ హ్యాపీ క్రిస్మస్, మేరీ మేరీ క్రిస్మస్. Wish you all a very happy Christmas and a happy New Year. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் இந்த மாலை வேளையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்த தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஜெபம் பிரதர் தேவராஜ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்துரு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எதிர்பாராத இந்த நேரத்திலே நீர் எதிர்பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாளந்தை கொடுத்துரு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நிகழ்ச்சி அப்பா நேரலையில் வரப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதற்காக உழைத்த எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் போதகரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பாடினவர்கள் மற்ற அனைவரையும் கருத்தில் ஒப்புக்கொடுறோம் ஐயா. சிறு பிள்ளைகள் கொண்டு பெரியோர் வரை நீர் ஆசீர்வதிக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நல்லபடியாக வர நீ கொடுத்த கிருபையாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னுமா இது 100 மடங்கு ஆசீர்வதிக்க அநேகர் பார்த்து அப்பா இன்னுமா ரட்சிப்புகள் வர நீ கிருபை செய்வதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரேப்பா எங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதித்து கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதித்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.